அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஹவுஃபு வர் ரஜா, அச்சமும் ஆதரவும். இன்னல்லா தஆலா, நிச்சயமாக அல்லாஹ் காஃபிருன் மன்னிக்கக்கூடியவன், கஃபூரும் மன்னிக்கக்கூடியவன், கஃபாரும் மன்னிக்கக்கூடியவன். மூணுங்க வித்தியாசம் இருக்குது. காஃபிர்னா சாதாரண மன்னிக்கிறது, கஃபார்னா இன்னும் கொஞ்சம் நிறைய மன்னிக்கிறது, கஃபார்னா அதை விட அதிகமாக. கமா கால அல்லா தஆலா சொல்கின்றான், காஃபிர் ஜன்பி, பாவத்தை மன்னிப்பவன். வஹுவல் கஃபூருல் வதூத், அவன் மன்னிக்கக்கூடியவன், வதூத் இறக்க முடியவன். இன்னஹு, நிச்சயமாக அவனாயிரவன், கான ஆகிவிட்டான், கஃபாரன் மிக மன்னிக்கக்கூடியவனாக ஆகிவிட்டான். அல்லாஹ் காஃபிராக இருக்கான், கஃபூராக இருக்கான், கஃபாராக இருக்கிறான். காஃபி எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், ஆனால் ஒவ்வொன்றுக்கும் இந்த மன்னிப்புடைய வீரியம் அதிகமாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வல் கஃபூர் என்பது அபுலகு மின் காஃபிர், காஃபிரை விட மிக அதிக அர்த்தம் தரக்கூடியது. வல் கஃபார் என்பது அபுலகு மினல் கஃபூர், கஃபார் என்பது அபுலகு மினல் கஃபூர். கஃபூர் என்பது மின் கஃபார் என்பதை விட அபுலகானது அப்படின்னா மிக அதிக அர்த்தம் தரக்கூடிய, மிக பலிகானது அப்படின்னா பலிகானதுன்னா என்ன, அதிகமான அர்த்தம் தரக்கூடியது. பலிகான தெளிவாக சொல்கிறது, இலக்கை அடையிறது, அந்த மாதிரி. அப்போ அதிகமாக அர்த்தத்தை தரக்கூடியது அப்படின்னு வச்சுக்குவோம். மானாகு, அவனுடைய அர்த்தமாகிறது எகுஃபிரு தன்ப, பாவத்தை மன்னிப்பான். பகுது தன்பி, பாவத்திற்கு பின்னால் பாவத்தை மன்னிப்பான். அபதன், எக்காலமும் பாவத்தை மன்னிப்பான். ஒரு பாவம் செய்கிறான் மன்னிக்கிறான், அடுத்த பாவம் செய்கிறான் மன்னிக்கிறான், அடுத்த பாவம் செய்கிறான் மன்னிக்கிறான், அந்த மாதிரி அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஃபில் இபாதி, அடியார்கள் இருக்கிறார்கள். லாலிமு நப்சையி, தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள். வல் அலூமு நப்சையி, அதே தான், தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள். வல் அல்லாம் நப்சையி, தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள். கொஞ்சமாக பாவம் செஞ்சவங்க, அதிகமாக பாவம் செஞ்சவங்க, மிக அதிகமாக பாவம் செஞ்சவங்க அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்டவர்கள் மனிதர்களே இருக்கிறார்கள். அன்னகு, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கால சொல்லினான், லப்திக்கு, தன் அடியாருக்கு சொல்கின்றான், ஃபைன்குன் தல் ஆலிமன், நீ அநியாயக்காரனாக இருந்தால், ஃபன காஃபிருன், நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். இன்குன் தல் அலூமன், நீ ரொம்ப அநியாயக்காரனாக இருந்தால், ஃபன கஃபூருன், நான் ரொம்ப மன்னிக்கனாக இருக்கின்றேன். இன்குன் தல் அல்லாமன், மிக மிக அதிகமாக அநியாயம் செய்யக்கூடியவனாக இருந்தால், ஃபன கஃபாருன், நான் மிக மிக அதிகமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். வலாக்கின் என்றாலும் அல்லாஹ் தஆலா, வலாக்கின்னல்லா தஆலா, நிச்சயமாக என்றாலும் அல்லாஹ் தஆலா ஆகிறவன், அன்னஹு, நிச்சயமாக அவன் கஃபூர் ரஹீம், மன்னிக்கக்கூடியவன், இரக்கம் காட்டக்கூடியவன். ஹுவ சதீதுன் இன்திகாம், தண்டிப்பதில் கடுமையானவன். அலல் மஆசி, பாவிகளின் மீது, குற்றம் செய்தவர்கள் மீது தண்டிப்பதில் கடுமையானவன். கமா, ஒன்றை போல, வாக்களித்திருக்கின்றான். ரஹ்மத்தி, நம்ம ரஹ்மத்தை கொண்டும், வல் மக்ஃபிரத்தை கொண்டும் வாக்களித்திருக்கின்றானே, அந்த ஒன்றை போல. அந்தர, எச்சரிக்கை செய்திருக்கின்றான். பில் அதாபி சதீத், கடுமையான வேதனையை கொண்டு எச்சரிக்கை செய்திருக்கின்றான். வல் இகாபில் அலீம், நோவினை தரும் தண்டனையை கொண்டு எச்சரிக்கை செய்திருக்கின்றான். ரஹ்மத்தை கொண்டும் மக்ஃபிரத்தை கொண்டும் வாக்குறுத்த ஒன்றை போல, அவன் இந்த கடுமையான வேதனையை பற்றியும், நோவினைத்தரை வேதனையை பற்றியும் அவன் எச்சரிக்கையும் செய்திருக்கின்றான். மேலே அதுதான், அவன் பாவங்களை மன்னிக்கிறவனாக இருக்கின்ற ஒன்றை போல, அவன் தண்டிப்பதிலும் கடுமையானவனாக இருக்கின்றான். அப்படின்னு இந்த ஒன்றை போலக்கு அர்த்தத்தை திரும்ப திரும்ப கேட்டு அர்த்தம் வச்சு பழகிங்க. காலல்லா தஆலா, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நப்பி இபாதி, அடியாருக்கு கூறுங்கள், அன்னி, நிச்சயமாக நான், கஃபூர் ரஹீம், மன்னிக்கக்கூடியவனாக இருக்கேன், ரஹீம் இறக்கமுடையவனாக இருக்கின்றேன். அன்ன அதாபி, நிச்சயமாக என்னுடைய வேதனை ஆகிறது, அதுவாகிறது அதாபுல் அலீம், நோவினை தரும் வேதனையாக இருக்கும். கால்லா தஆலா, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வல்லாஹு, அல்லாஹ் இறைவன், அசீசுன், மிகைத்தவன், தூ இன்திகாம், தண்டிக்கக்கூடியவன். ஃபலா யுகுதிமோ, துணிந்து விடக்கூடாது. அகதுன், யாரும் துணிந்துவிடக்கூடாது. அலா மஅசியத்திஹி, பாவத்தின் மீது, அவனுக்கு மாறு செய்வதன் மீது யாரும் துணிந்துவிடக்கூடாது. இத்திகாலன், சார்ந்த நிலையில், அலா ரஹ்மத்திஹி மகுஃபிரத்திஹி, அவனுடைய இரக்கத்தின் மீதும் மகுஃபிரத்தின் மீதும் சாய்ந்த நிலையில், அவனுக்கு மாறு செய்வதற்கு யாரும் துணிந்துவிடக்கூடாது. அல்லாஹ் தான் இரக்கம் காட்டக்கூடியவனாச்சு, மன்னிக்கக்கூடியவனாச்சு. அதனால் மன்னிச்சிருவான், இரக்கம் காட்டிடுவான்.
அப்படின்னு துணிஞ்சு யாரும் பாவம் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா ஃபைன்னகு நிச்சயமாக அவனாயிரவன் முன்தக்கி முன் தண்டிக்கக்கூடியவன் சதீதுல் இன்திகாமி இந்த தண்டிப்பதில் கடுமையாக அவன் தண்டிக்கக்கூடியவன். இன்னும் நிச்சயமாக அல்லாஹ் முன்தக்கி முன் தண்டிக்கக்கூடியவன் சதீது சதீது இன்திகாமி தண்டனைகளில் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். கமா ஒன்றை போல லா யக்குனுத்து நிராசை அடைந்து விடக்கூடாது. மின் ரஹ்மத்திகி மகுஃபிரத்திகி அவனுடைய ரஹ்மத்திலிருந்தும் மகுஃபிரத்திலிருந்தும் யாரும் நிராசை ஆகிவிடக்கூடாது. நளிரன் கவனித்து லி இளமி ஜில்லத்திகி அவனுடைய சறுக்குதல் பாவம் தவறு அவனுடைய தவறுடைய பெரிது அப்படின்னா அவனுடைய பெரிய பாவத்தின் காரணத்தினால் கசரத்து மகசியத்திகி அதிகமாக அல்லாவுக்கு மாறு செய்த அந்த காரணத்தினால் அல்லாவுடைய ரஹ்மத்தின் மீதும் மக்ஃபிரத்தின் மீதும் நிராசை அடைந்துவிட கூடாது என்ற ஒன்றை போல அவனுடைய ரஹ்மத்தின் மீதும் மக்ஃபிரத்தின் மீதும் ஆசை வைத்து பாவத்தை செய்துவிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ இன்னும் நிச்சயமாக அல்லாஹ்வாயிரவன் கஃபூர் மன்னிக்கக்கூடியவன் ரஹீம் இறக்கமுடியவன். வலா எஸ்தஹிக்கு தகுதியாகாது ஆகுதுன்னு யாருக்கும் அலல்லாஹி அல்லாஹ் மீது எதையும் சொல்லுவது தகுதியாகாது. இப்போ இசாபத்துஹு அவனுடைய வெகுமதி அவனுடைய வெகுமதி மகளுன் வெகுமதின்னு இறைவன் கொடுக்கிறது. அவனுடைய வெகுமதி மகளுன் தூய்மையானது. மகுலு ஃபலுலி மின்ஹு அவனிடமிருந்தும் உள்ள சிறப்பு. ஃபலுல்னா சிறப்பு.